அன்பான மூமின்களே, புனிதமான அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்ஹம்துலில்லா நம்ம நிறைய சலவாத்துகளை நாம் ஓத வேண்டிய ஒரு மாதம். இன்றைக்குள்ள வீடியோவில் ஒரு சலவாத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். அந்த சலவாத்தை நம் வழக்கமாக ஓதக்கூடிய ஒரு சலவாத்தாகவும் தான் இருக்கிறது. அந்த சலவாத்தை ஓதுவதால் கிடைக்கும் ஏறக்குறைய 15 பெரிய நன்மைகள் இருக்கிறது. அது என்னென்ன, அந்த சலவாத்தை எப்படியெல்லாம் ஓதினால், எந்த நேரத்தில் ஓதினால் அதன் பலனை நாம் பெற முடியும், அவற்றை எல்லாமே இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்வோம். மேலும் நமது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே செய்யக்கூடிய 2 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 2 விஷயங்களை செய்த பிறகு இன்றைக்குள்ள வீடியோவில் நாம் கற்றுக்கொள்ள போகக்கூடிய ஒரு சிறிய வார்த்தையை நாம் ஓதினால் 70 நோய்களிலிருந்து அல்லாஹு தாலா நமக்கு பாதுகாப்பு வழங்குவான். எப்படி நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் அந்த 2 விஷயங்கள் என்ன, அந்த 2 விஷயங்களை செய்த பிறகு சொல்ல வேண்டிய அந்த சிறிய வார்த்தை என்ன, அதை சொன்னால் 70 நோய்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களை இன்றைக்குள்ள இந்த ஒரு வீடியோவில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இறுதி வரை பார்த்து மற்றவர்களுக்கும் சென்றடைய நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புனிதங்கள் நிறைந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் அழகான ஒரு நாளில் நாம் அனைவருமே இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சலவாத், அதற்கு அஸ்ஸலாத்துல் குர்துபி என்ற ஒரு பேரும் இருக்கிறது. சலாத்து தஃப்ஜீரியா என்ற ஒரு பேரும் இருக்கிறது. பின்னர் அஸ்ஸலாத்துல் முஃப்தாஹுல் கன்ஸ் என்று இப்படி தொடங்கி பல்வேறு பெயர்களில் அறியப்படும் சலவாத்து தான் நான் சொல்லக்கூடிய இந்த சலவாத்து. குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் தவறவிடக்கூடாத சலவாத்து தான் இது. அல்லாஹு தாலா ரப்புல் இஸ்ஸத் இந்த சலவாத்தின் பரக்கத்தை கொண்டு நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி அருள்வானாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். தீ பரவக்கூடிய வேகத்தில் தீ எப்படி பரவும், மேல் நோக்கி இப்படி பற்றி எரியுமோ, அப்படி பற்றி எரியக்கூடிய அந்த நெருப்பின் பெரிய தீ சுடர்களைப் போல நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எல்லாம் நீக்கி பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு சலவாத்து தான் இந்த சலவாத்து. பல சிறப்புகள் கொண்டது இந்த சலவாத். ஆனால் பல விமர்சனங்களையும் சந்தித்த ஒரு சலவாத்தாகவும் இது இருக்கிறது. பலர் இந்த சலவாத்தை ஓதக்கூடாது, அது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லக்கூடியவங்க சொல்லட்டும், அவர்களுக்கு அவர்களுடைய நியாயம் இருக்கும், நம்ம அதுக்குள் செல்லவில்லை. இந்த சலவாத்தை மகானான முஹம்மது ஹக்கி ரஹ்மத்துல்லா அவர்கள் ஹசீனத்துல் அஸ்ரார் என்ற நூலிலும், அதுபோல மகானான இமாம் பஹ்ரானி தங்கள் அன்சுர் ரஹ்மான் என்ற கிதாபிலும், அதுபோல மகானான யூசுஃப் நெபுஹானி தங்கள் சதாத்துல் தாரைன் என்ற நூலிலும், மேலும் பல இமாம்கள் அவங்களுடைய நூல்களில் கொண்டு வந்த ஒரு சலவாத்து தான் இது. முதலாவதாக நம்முடைய ஃபர்லான தொழுகைக்கு பிறகு 11 முறை இந்த சலவாத்தை ஒருவர் தினமும் ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டால் ரிஸ்கை அல்லாஹு தாலா தடுக்க மாட்டான். அந்த அடியானுக்கு இறைவன் ரிஸ்கை வழங்குவான். ரிஸ்க்குன்னு சொன்னால் என்ன? நம்முடைய உணவு, வீடு, வாகனம், குடும்பம், குழந்தைகள், நம்முடைய ஆடைகள், வீடு என்று நம்முடைய அனைத்து தேவைகளும் இதில் அடங்கும். அந்த ரிஸ்கில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது. கிடைக்காத நிலை அல்லது தடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்காது. பின்னர் நோய்கள் குணமடைவதற்கு மிகவும் மிகவும் சிறந்த ஒரு மருந்தாக இந்த சலவாத் இருக்கிறது. புற்றுநோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த சலவாத்தை ஓதி துவா செய்து அவர்களுடைய நோய்கள் குணமடைந்த பல சம்பவங்கள் நம்மை சுற்றியுள்ள பலருக்கும் சொல்ல இருக்கலாம். இந்த சலவாத் நோய் நிவாரணத்திற்கானது. ஒரு அறுவை சிகிச்சைக்கு சமமான ஒரு சலவாத்து தான் இந்த சலவாத்து. ஏன்னா பல மகான்கள் கூறியிருக்காங்க, தீராத பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதுபோல் குணமாகாத நோய்கள் போன்றவை இந்த சலவாத்தை ஓதி துவா செய்தால் அது குணமடைந்த பல விஷயங்கள், பல அற்புதங்கள் மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு பல நோய்கள் இருக்கின்றன. இப்போது மிகவும் சிரமமான ஒரு நோய்னா அது குஷ்ட நோய். அரபியில் ஜுதாம் என்று சொல்வாங்க. அதே போல் பிளேக் நோய், காலரா, அம்மை என்று சொல்லக்கூடிய பல நோய்கள் முன்னாடி இருந்த காலத்தில் பரவி இருந்துச்சு. இந்த குஷ்ட நோய் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போதே பயங்கரமான ஒரு சிரமம்,
அதாவது நம்முடைய உடலில் உள்ள சதைகள் எல்லாம் உதிர்ந்து போகக்கூடிய ஒரு வகையான நோய். உடலின் சதைகள் எல்லாம் உதிர்ந்து போகும் அந்த ஒரு நோய் வந்தால் அந்த மனிதருடைய முகம் கூட விகாரமாக மாறிவிடும் ஒரு நோயாகும். இந்த பிளேக் நோய், அதுபோல குஷ்ட நோய் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அல்ல 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமக்கு கற்றுத்தந்த ஒரு எளிய விஷயம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீஸில் அது காணப்படுகிறது. 70 நோய்கள், அதில் முக்கியமானது குஷ்ட நோய். அந்த குஷ்ட நோய் உட்பட 70 நோய்க்கு மருந்தாக அல்லது அந்த நோய்கள் நமக்கு வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன? ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை எது? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். என்ன வார்த்தை? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். இந்த வார்த்தை எப்போது ஓத வேண்டும்? எந்த நேரத்திலையும் ஓதலாம். குறிப்பாக நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஹதீஸில் நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒருவர் தும்மினால், அதே போல ஒருவர் ஏப்பம் விட்டால், அதாவது நாம் ஏதாவது உணவை நன்றாக சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு சத்தம் வரும். அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு வாயு வெளியேறுவது தான். அதாவது வயர் நிறைந்து விட்டது, அல்ஹம்துலில்லா, திருப்தியாக இருக்கிறது, போதுமான அளவு உணவு வயிற்றுக்குள் இருக்கிறது என்பதற்கான ஒரு சிக்னலை நம்முடைய உடல் வெளியே விடக்கூடிய அந்த ஒரு வாயு. ஒருவர் எதுவும் சாப்பிடாமல் இருக்கும்போது ஏப்பம் வராது, அப்படி தானே? நல்ல உணவு சாப்பிடும்போது தான் அந்த ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டு இந்த ஏப்பம் வரும். அப்போது அந்த நேரத்திலும், தும்மும் நேரத்திலும் ஒருவர் இந்த புனிதமான வார்த்தையான அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால் அப்படி சொன்னால் அவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? அல்லாஹு தாலா அவர்களுக்கு 70 நோய்களிலிருந்து பாதுகாப்பை அவருக்கு வழங்குவான் அப்படின்னு கூறப்படுகிறது. என்னுடைய மூமின்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தாகும். இதனால் இன்ஷா அல்லாஹ் நாம் தும்மும் போதும் எப்படியும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நாம் மறந்துவிடக்கூடிய ஒரு விஷயம், ஏப்பம் விடும் நேரத்தில் இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதை மறந்து விடுவது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நாம் மறக்கக்கூடாது. நானும் மறக்கக்கூடாது, நாம் யாரும் மறக்கக்கூடாது. ஏப்பம் வந்தால் அந்த ஒரு வாயு வெளியேறிய பிறகு நாம் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். இந்த புனிதமான வார்த்தையை சொல்ல மறந்துவிடக்கூடாது. சொன்னால் என்ன கிடைக்கும்? 70 நோய்களிலிருந்து பாதுகாப்பு. அந்த நோய்களில் தலைவலி இருக்கிறது, கால்வலி இருக்கிறது, உடல் வலி இருக்கிறது, கொலஸ்ட்ரால் இருக்கிறது, சர்க்கரை என்று எல்லாமே அதில் அடங்கும். 70 நோய்களுக்கான ஒரு ஷிஃபாவின் மந்திரம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம் இந்த ஒரு வாக்கியம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதை நாம் சொல்ல மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக சகோதரிகளுக்கு தொழுகை இல்லாத நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட திக்ரை சொல்வது மிகவும் சிறப்பானது. குறிப்பாக மகத்தான சஹாபி பெண்கள் இதை அதிகமாக சொல்லி கொண்டிருந்தாங்க. அதனால் அதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது என்பதை அவங்க புரிந்து கொண்டாங்க. அது என்ன? மிகவும் புண்ணியம் நிறைந்தது. குறிப்பாக பெண்கள் இதை சொல்ல வேண்டும். அவர்கள் தொழுகை இல்லாத அந்த நேரத்தில் இதை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை ஓதுவதன் மூலம் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த திக்ர் என்ன? அதே திக்ர் தான், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். அதாவது நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தாலும், நல்ல ஒரு செய்தியை கேட்டாலும் உடனே இந்த திக்ரை சொல்ல மறந்துவிடக்கூடாது. எது அந்த திக்ரு? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். இந்த புனிதமான திக்ரை ஓத மறந்து விடாதீங்க. நாம் சொல்லி கொண்டிருந்தது நம்முடைய நாரியத் செலவாத்தை பற்றி தான். நோய்களுக்கான ஷிஃபாவிற்கும் நாரியத் செலவாத் ஒரு வழியாக கூறப்படுகிறது. 41 முறை ஒருவர் இதை தினமும் ஓதினால் அவருடைய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நீக்குவான். அதே போல இதன் சரியான எண்ணிக்கை 4444 முறை அப்படின்னு கூறப்படுகிறது. 4444 முறை நாரியத் செலவாத்தை ஒருவர் மட்டும் ஓத வேண்டியது கிடையாது. பல பேர் ஒன்றாக அமர்ந்து ஓதி முடிக்கலாம். அப்படி ஓதி முடித்தால் அவருடைய தேவை, அதாவது அவருடைய தேவையும் விருப்பமும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றுவான். பிறகு 1000 முறை ஒருவர் ஓதினால் சிஹர், சூனியம், பொறாமை, கண்திருஷ்டி போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. பிறகு தினமும் இதை ஓதினால் டென்ஷன் குறையும். அதே போல பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய பதவிகள் உயர்த்தப்படும், நமது வறுமை நீங்கும். நம்முடைய அன்பிற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த துனியாவிலேயே நமக்கு இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட தேவைகளை ஒவ்வொரு நாளும் இதை ஓதும்போது அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். இப்படி பல சிறப்புகளும் நன்மைகளும் இதில் இருக்கின்றன. சுமார் 10 முதல் 15 வரையிலான சிறப்புகள் இந்த நாரியத் செலவாத்தை ஒருவர் தொடர்ந்து ஓதும்போது அல்லாஹு தாலா அவருக்கு வழங்குவதாக நமக்கு மகான்கள் கற்றுத்தருகிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் செலவாத்துகள் எதையுமே மறந்து விடாதீங்க.
எப்போதும் முடிந்த அளவுக்கு இந்த சலவாத்துகளை ஓதுங்கள். இப்போது அந்த நாரியத் சலவாத்தை நம்ம பார்ப்போம். அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலா வசல்லிம் சலாமன் தாமன் அலா சையிதினா முஹம்மதன் அல்லதி தன்ஹலு பிஹில் உகத் வ தன்ஃபரிஜு பில் குரப் வ துகுலா பிஹில் ஹவாயிஜ் வ துனாலு பில் ரஆயிப் வ ஹுஸ்னுல் கவாத்திம் வ யுஸ்தஸ்கல் கமாமு பி வஜ்இல் கரீம் வலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஃபி குல்லி லம்ஹத்தின் வ நஃபஸின் பி அததி குல்லி மாலூமின் லக். அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலா வசல்லிம் சலாமன் தாமன் அலா சையிதினா முஹம்மதன் அல்லதி தன்ஹலு பிஹில் உகத் வ தன்ஃபரிஜு பிஹில் குரப் வ துகுலா பிஹில் ஹவாயிஜ் வ துனாலு பிஹில் ரஆயிப் வ ஹுஸ்னுல் கவாத்திம் வ யுஸ்தஸ்கல் கமாமு பி வஜ்இல் கரீம் வலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஃபி குல்லி லம்ஹத்தின் நஃபஸின் பி அததி குல்லி மாலூமின் லக். யா அல்லாஹ், எங்களுடைய தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் முழுமையான சலாத்தையும் பரிபூர்ண சலாமையும் அருள்வாயாக. அவர்களின் பரக்கத்தால் எங்களுடைய சிரமங்களை நீக்கி தேவைகள் நிறைவேறி நன்மைகள் கிடைத்து நல்ல முடிவை நீ எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக அல்லாஹ். ஆமீன். ரபியுல் அவல் மாதத்தின் 12 என்பது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு 1000 முறை இந்த சலவாத்தை உங்களுடைய தேவையை ஹாஜத்தை முன்வைத்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவை இந்த ரபியுல் அவல் மாதத்தில் பூர்த்தியாகி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.